இதுல மீண்டும் ஸ்டாலின் வரணுமா? ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், நாங்கெல்லாம் கொல்லட்டும். இதுல குடும்ப தலைவி, உரிமை தொகை, புதுமை பெண்ணு. இந்த 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அடுத்த வருஷம் கல்லூரிக்கு போயிருந்தா இந்த பிரதிபாவும் புதுமை பெண் தான். புதுமை பெண் ஆகிறதுக்கு முன்னாலே கொண்டீங்களா? வந்த உடனே காணம்னு வந்தாங்கல்ல, தீயணைப்புத்துறையோட சேர்ந்து அவங்க எந்த பக்கம் போனாங்களோ அந்த பக்கம் அப்ப அப்படியே தேடி இருந்திருக்கலாம்ல. ஒருவேளை குற்றம் குலைவருமா இருந்திருந்தா கொண்டு போய் காப்பாற்றி இருந்திருக்கலாம்ல. ஒட்டு மொத்தமா இந்த கொலைக்கான முழு பொறுப்பையும் எஸ்ஐ, அதுவும் என்ன சொல்றான், ஸ்பெஷல் எஸ்ஐ செல்வராஜ் அவர் தான். ஆனா இப்ப வரைக்கும் பிரவீணா மட்டும்தான் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. எஸ்ஐ செல்வராஜ் மேல இதுவரைக்கும் ஒன்றும் இல்லை. இதுல ஹரிகரன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் போராடின மக்களை கொச்சையாக பேசி போராட்டத்தை வீரியமாக்கி விட்டு போயிருக்காரு. இந்த நான் சொல்ற இதே ஹரிகரன் ஸ்டெர்லைட்ல 14 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த விவகாரத்திலையும் அந்த விசாரணையிலும் இவர் ஒரு அதிகாரி, இவரும் அதுல குற்றவாளியாக இருக்கிறார். அவர் பேசுறாரு, மரியாதையா போயிரு, ஏதோ சாமி படம் பார்த்துட்டு வந்திருப்பாரு போல. நம்ம ஆரிச்சாமி இருக்காருல்ல, ஒரு சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, இது 6 சாமி, அந்த படம் பார்த்துட்டு வந்த மாதிரி. இல்லைனாக்க சிங்கம் 1 சிங்கம் 2 பார்த்துட்டு நேரம் வந்துருப்பாப்ல போல. அந்த ஸ்டைல பேசுறாரு, மீசையெல்லாம் அப்படிதான் இருக்கு, சிங்கம் சூர்யா மாதிரி. என்ன சொல்றாரு, மரியாதையா போயிரு, கைது பண்ணுவேன், ரிமாண்ட் பண்ணுவேன், தைரியம் இருந்தா வா அப்படின்னாரு. எங்களுக்கு தைரியம் இருக்குன்னு போய் மறிச்சிட்டேன்.